Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess இளவரசி. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. அதுக்கு ரீசன் நான் மெடிக்கேட்டட் ஷாம்பூ இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப நாளாக நான் தேடிட்டு இருந்தேன். என்ன தான் கண்டிஷ்னர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணாலும் ஹேர் பேக்கெலாம் போட்டதுக்கப்புறமா எனக்கு கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. அதனால் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏதாவது இந்த சீரம் மாதிரியே பட் ஆனால் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு லீவ் ஆன் கண்டிஷ்னர் மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் கொஞ்சம் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே அபவ் த பட்ஜெட் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் எனக்கு அவ்வளோ போட்டு வாங்கணுமா, நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு அவ்வளோ போட்டு வாங்க தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ஃபைனலாக கம்மி பட்ஜெட்டில் ஒரு நல்ல க்ரீமு இருக்கிற கண்டிஷ்னர் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனோட ரிவ்யூ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களே பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. எனக்கு ஹேர் டாண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாதிரி வழக்கமாக ட்ரையாக இருக்கிறத விட இது ரொம்ப குச்சி மாதிரி ட்ரையாக இருக்குது. என்னால் நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் நான் ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஹேர் பேக் போடும்போது டாக்டர் என்ன சொன்னாங்க, டேண்ட்ரஃப் ஃபுல்லாக போகாமல் நீங்கள் எதுவும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அது திருப்பியும் செட்டில் ஆகிடுச்சு ஸ்கேல்பில் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கூட ஹேர் ஃபால் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மெடிக்கேட்டட் ரிலேட்டடான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறேன். அப்பப்போ ஆயில், எப்போயாவது ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் நான் மெயினாக இந்த லீவ் ஆன் கண்டிஷ்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பை பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது இந்த க்ரீம் தான். ஆக்சுவலி இது ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து வாங்கியிருக்கேன். இது ஸ்டெப் 2. ஆக்சுவலி என்னென்னா, ஃபஸ்ட்டு ஷாம்பூ இருக்குது அண்ட் கண்டிஷ்னரும் இருக்குது. எனக்கு ஷாம்பூ வேண்டாம், அதனால் நான் கண்டிஷ்னர் மட்டும் தனியாக பை பண்ணிட்டேன். இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 199 ருப்பீஸு. 105 ml இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ், அவகேடோ அண்ட் கேனோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது லீவ் இன் கண்டிஷ்னர் தான். இது கேர்லி ஹேருக்கு சூட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்னோடது கொஞ்சம் வேவி ஹேர். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் B3யும் இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், விட்டமின் B அப்படிங்கிறது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதனால் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் இதில் சிலிக்கான் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா பேரமனும் கிடையாது. ஸோ இதில் இருக்கிற இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4 ஸ்டெப்பாக. அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹைலி ஸ்லிப்பேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும், வழுக்கிட்டு வர மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்கிறது தான் அதுக்கான மீனிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீடாங்கிள் ஈஸிலி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கண்டிப்பாக நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய முடி சீவிட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி சீவினா மறுபடியும் சிக்கிருக்கும். பட் ஆனால் ஆஃப்டர் தட் இந்த க்ரீமுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சச் ரிசல்ட், நிஜமாகவே அந்தளவுக்கு சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பில்டப் எதுவும் இல்லை. பில்டப்னால் லைக் கலர் இந்த மாதிரியான இதெல்லாம் எதுவுமே இல்லை. பியூரான ஒயிட்டி மில்க் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட க்ரீம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கையோட டவல் கட்டுறதுக்கு முன்னாடி இதை ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணி அப்படியே டவல் கட்டிக்கலாம். இது வாஷ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் மோஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு என்னோடய ஹேருக்கு எது சூட் ஆகுது அப்படின்னா, நான் வாஷ் பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ண மாட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் விட்டுடுவேன். வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா கண்டிஷ்னர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேரை ஒரு
50% கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு 50% ஈரமாக இருக்கும்போது நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, இந்தளவுக்கு குவான்டிட்டி எடுத்து என்னோடய ஃபுல் லென்த் ஆஃப் ஹேருக்கும் அப்ளை பண்ணிப்பேன். இதுவே போதுமான அளவு. சீரியஸ்லி நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சீரம் கூட நான் இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணுவேன் சம்டைம்ஸ். ஆனால் வந்து இந்த க்ரீம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி முடியை நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. அந்த மாதிரி நல்ல ஒரு லுக் கொடுக்குது அண்ட் பவுன்சி லுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோடய தம்பியோட ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேர்லி ஹேரு. அவங்களுக்கு வந்து நான் ட்ரிப் போனப்போ கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஹேர் மாதிரியே ஆகிடுச்சு. அது எப்படின்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும், ஆனால் ஸ்மூத்தராக ஆக்கி கொடுத்துருச்சு. பட் ஆனால் இது வந்து டெம்ப்ரரி தான். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லீவ்-இன் கண்டிஷ்னர். ஸோ டெம்ப்ரரியாக தான் வந்து ரிசல்ட் கொடுக்குது. ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நார்மலாகிடுது. அவங்களுக்கு வந்து மேனேஜே பண்ண முடியாத இருந்துச்சு. ஆனால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா மேனேஜபிளாக இருந்தது. அவங்களால அதிகமாக ஹேர் ஸ்டைல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுற மாதிரியான கண்டிஷனில் வந்து டர்ன் அவுட் பண்ணி கொடுத்துச்சு. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது நிஜமாக. ரொம்ப நாளாக வந்து நான் இதை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு கூட தோணலாம். பட் ஆனால் அவங்கவுங்களுக்கு பர்சனலாக யோசிக்கும்போது ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, பாடிக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராடக்டை தேடி எடுக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ அதை வந்து நான் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்காக தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் ரிசல்ட்ஸ் பாருங்கள். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஸ்கேல்பில் அப்ளை பண்ண மாட்டேன். எந்த ஒரு இந்த மாதிரியான கண்டிஷ்னரோ சீரமோ எதுவுமே நீங்கள் வந்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட ஹேரோட க்யூட்டிகல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட ஹேர் ஃபால் ஆகும். நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் ஸ்கேல்ப்பை விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சேஃபராகவே இருக்கும். எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருந்தது. எப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி நம்ம பட்டர் இருக்கு இல்லையா, அந்த பட்டரை வந்து ஹேரில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், லிட்ரலி அதே மாதிரி தான் இருந்தது. அதுக்காக ரொம்ப வளன்னு அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. செட் பண்ணும்போது முதல்ல அப்படி இருக்குது. பின்னெல்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு அப்படியே ரொம்ப நார்மலாக இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு கோம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வைடர் டூத் இருக்கிற மாதிரியான கோம்பை எடுத்துகிட்டு நான் கோம் பண்ணி காமிக்கிறேன். முடி பாருங்கள் இப்போவே நல்ல நீட்டாக இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன், நிறையா கூட போடல, கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு டீடாங்கிள் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். எனக்கு அது போடும்போதே எனக்கு வாவ் சூப்பர்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா ஹேரை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது வந்து இருக்கிற பெரிய கஷ்டமே இந்த தலைவாரி பின்னல் போடுறது தான். அது வந்து முடிக்கிறதுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆகும் ஒருத்தருக்கும். அது ஸ்டைல் பண்ணுறாங்கன்னா சொல்லவே வேண்டாம். அது செட் ஆகி நிற்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு போதுண்டாப்பா அப்படின்ற மாதிரி ஆகிடும். எனக்கு பின்னல் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கை வலியெல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா டக்குன்னு சீவி நான் பின்னல் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். எனக்கு அப்படியே ஹாப்பியாக தான் இருந்தது. சூப்பர், சீக்கிரமே வந்து டீடாங்கிள் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஜஸ்ட் இந்த க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். சீரம் கூட இன்னும் நான் யூஸ் பண்ணல. சீரம் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து டீடாங்கிள் பண்ணுறதுக்காக தான். பட் ஆனால் அந்த வேலையும் இதுவே செஞ்சுருங்கும்போது நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கூட சிக்கு இல்லைங்க. அந்த லென்த்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு துளி சிக்கு இல்லாமல் நீங்கள் பாருங்கள். முடி எந்த அளவுக்கு பிரிஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து ட்ரையாக ஃபீல் ஆகலை, ஃப்ரிஸியாகவும் இல்லை. இது எவ்வளோ நேரம் தாங்குச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்குமே எனக்கு தாங்குச்சு. நான் வந்து ஹேர் வாஷ் எப்பப்போ பண்ணுவேன்னா 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அது வரைக்குமே எனக்கு அப்படியே இருந்தது. அண்ட் ஹேர் வாஷ் பண்ணும்போது நம்ம கண்டிஷ்னர் போட்டு வாஷ் பண்ணால் எப்படி அந்த வளவளப்பாக இருக்கும், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் வாஷ் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அது போயிடுது. நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு கூட இல்லை, தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா அது போயிடுது. அந்தளவுக்கு சேஃபர் சைடில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக நான் வந்து டீடாங்கிள் பண்ணிட்டேன் இல்லையா, சும்மா வந்து லூஸ் பின்னல் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னல் போட்டுட்ருக்கேன். மோஸ்ட்டாக வந்து கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது ஒருத்தவங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் என்னெல்லாம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். பட் ஆனால் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த லிவ்-இன் கண்டிஷ்னர் வந்து கண்டிப்பாக இருக்கும். எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கு கைஸ். அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்தளவுக்கு நான் வந்து ஹைப் ஏற்றி சொல்லியிருக்க மாட்டேன். 1-2 ப்ராடக்ட்டுக்கு சொல்லியிருப்பேன். அதில் வந்து இதுவும் ஒன்று. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரிஸி ஹேர் இருக்குது, உங்களுக்கு லைட்டாக வேவியாக இருக்குது, இல்லை வந்துட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டேன் முடிய
அது கொஞ்சம் மேனேஜபிளாக எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். வாங்கியே ஆகணும்னு நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து கரெக்டான ப்ராடக்ட்டை வந்து ஹேருக்கு ஃபைன் பண்ணுறதுக்குள்ளே அதுலேயே முக்கால்வாசி முடி கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி ரிவ்யூலாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹொசூரில் வந்து மார்க்கெட்டில் கொத்து கொத்தாக பூ நிறையா கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு பூ எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்யூ. மறக்காமல் மற்ற வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். Until then, this is long hair princess Illa. See you on next video. Thank you. Bye bye.